நான் சொல்கிற இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா மாத கடைசியில் கூட உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த கஷ்டமும் வராது, யார்கிட்டையும் கடன் கேட்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அந்த டிப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராகவன் இன்ஃபோடைன்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போடுறது. ஸோ சம்பளம் வாங்கின கையோட ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க, அதான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். ஸோ எப்போவுமே சேவ் பண்ணிவிட்டு செலவு பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம சேவ் பண்ணுற பணம் நமக்கு எமர்ஜென்சியில் ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 3 தேவையில்லாததை பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ அது ஆன்லைனாக இருக்கட்டும் இல்லை ஆஃப்லைனாக இருக்கட்டும், ரெண்டுமே நமக்கு டேஞ்சர் தான். ஸோ எப்போவுமே ஒரு பர்ச்சேஸ் லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டில் உள்ளதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4 எப்போவுமே கேஷ் யூஸ் பண்ணி பழகுங்க, ஜிபே ஃபோன்பேவை அவாய்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு தெரியும். கடைசி டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுங்கள். அத்தா புக் மாதிரி டெய்லி எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு ட்ராக் பண்ணிட்டு வந்தால் தான் தேவையில்லாத செலவுகளை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.